வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து நல்லா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன செய்யணும், மீனில் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, உப்பு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோம்னா சம்முன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இதோட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்க்கணும். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை நல்லா சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதில் நம்ம வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் வச்சா மட்டும் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் நல்லா வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீன் நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டு, மீன்லாம் நல்லா வெந்துட்டு, அவ்வளோதாங்க. நம்ம சிம்பிளாக மத்தி மீன் குழம்பு வச்சாச்சு. நன்றி நண்பர்களே.